உரிமை மீட்க, தலைமுறை காக்க 100 நாட்கள் நடைபயணத்தை தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தின் நோக்கம் இந்திய அரசியல் சாசனத்தில், அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இந்திய மக்களுக்கு பல உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த உரிமைகளை மக்களுக்கு கொடுப்பது ஆட்சியாளர்களின் கடமை. அப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சி, ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சி தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும். அனைத்து கட்சிகளும், அனைத்து தரப்பு மக்களும் ஜாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி இந்த மக்கள் விரோத கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவோம் என்று நீங்கள் எல்லோரும் உறுதி ஏற்க வேண்டும். அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இன்று நான் உங்களிடம் ஓட்டு கேட்க நான் வரவில்லை. உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வருகை தந்திருக்கின்றேன். நேற்றைய முன்தினம் இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய திரு கவாய் அவர்கள் காஷ்மீரிலே பேசுகின்ற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் என்னவென்று தெரியவில்லை என்றால் அப்படி உரிமைகளை கொடுப்பதே அர்த்தமற்றது என்று இந்தியாவின் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சொல்லியிருக்கின்றார், பேசியிருக்கின்றார்கள். ஆக உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். தெரிந்து அரசிடம் அதை தட்டி கேட்க வேண்டும். தட்டி கேட்பதென்றால் நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து கேட்டால்தான் கிடைக்கும்.